இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க மாப்ள, சாமி கும்பிடுங்க. இந்தா. மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருக்கணும், தீர்க்காயுசா. எந்திரிங்க. அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கணும், தீர்க்காயுசா இருக்கணும். எந்திரிங்கம்மா, எந்திரிங்க. சரி வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வாங்க. அனிதா, நான் ஆபீஸ் கிளம்புறேமா. சித்தப்பா, என்ன தம்பி? ம். என்னப்பா இது? தீபாவளி அதுமா எங்க கிளம்பிட்டீங்க? இப்ப வீடு இருக்கிற நிலைமைக்கு தீபாவளி ஒண்ணுதான் குறைச்சலா? பிரபுதான் எனக்கும் அந்த கம்பெனிக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத மாதிரி போயிட்டான். நான் தான் எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு. சைட்ல ஏதோ ப்ராப்ளமா? போன் பண்ணி உடனே வாங்கன்னு செக்யூரிட்டி போன் பண்ணா. போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஏங்க, லஞ்சுக்கு வந்துருவீங்கல்ல? சைட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு 2 hours மேல ஆயிருமா? தல தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு வந்த மருமகனுக்கு நேர்ந்த விபரீதம். அவள் பேபி, வா வெடி வெடிலாம். வெடியா? ஏங்க, வெடி வெடிக்க நம்ம என்ன சின்ன பசங்களா? சின்ன குழந்தைங்க தான் வெடி வெடிக்கணும்னு யார் சொன்னது? உனக்கு வெடினா பயம் அதானா? அதனால தான் எஸ்கேப் ஆகுறா. யாருக்கு பயம்? எனக்கு. ஐயோ ஏங்க, நான் சின்ன வயசுல அணுகுண்ட கையில புடிச்சு வீசுவாங்க. என் கிட்ட போய் பயம்னு. அப்படியா? நீ சின்ன வயசுல பண்ணது எனக்கு எப்படி அவள் பேபி தெரியும்? இப்ப வந்து ஒரே ஒரு அணுகுண்ட அதே மாதிரி கையில வச்சு வெடிச்சுக்காமிய ப்ளீஸ். இப்போ ஏங்க, அதெல்லாம் சின்ன வயசுல பண்ணதுங்க, ஸ்மால் ஏஜ்ல. இப்ப பண்ணா நல்லா இருக்குமா? யாராவது சின்ன பசங்க வெளியில பார்த்தா சிரிப்பாங்க. ஓ, சும்மா மலுப்பாத அமல் பேபியே. உனக்கு வெடினா பயம், ஒத்துக்க. இவங்க விட மாட்டாங்க போல இருக்கே. என்ன ரீசன் சொன்னாலும் சுத்தி சுத்தி அங்கேயே வராங்களே. இப்ப எப்படி இவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுது? ஏங்க, என்னங்க திரும்ப திரும்ப என்ன பயம் சொல்லி கலாச்சிட்டு இருக்கீங்க? இப்ப என்னங்க, உங்களுக்கு வெடி வெடிக்கணும் அவ்வளவு தானே? கொடுங்க, போங்க. சும்மா நல்லா இருக்கு. எனக்கு எந்த பயமும் இல்ல, நீ வை. சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நீ வை அமுல் பேபியே. என்னமோ போங்க. இதோ வைக்கிறேன். கதர், ஒன் செகண்ட். ஓகே. சவுண்ட் கிளாஷ் ஆயிடும். நீ வை.
வெடிச்சிச்சுங்க வெடிச்சிச்சு. அமுல் பேபி அது கதிர் வச்சது, நீ இன்னும் பத்த வைக்கவே இல்ல. நினைச்ச சவுண்ட் வேற எங்கேயோ வந்துச்சுன்னு. இப்ப பாருங்க எப்படி வைக்கிறேன். பாக்குறேன். கரெக்டா வச்சிடணும்டா. நம்மள வெடிக்க விட மாட்டாங்க போல இருக்கே. என்ன அமுல் பேபி, அணுகுண்டு வெடிக்கிறதுலாம் சப்ப மாட்டேன்னா இப்படி பயப்படுறா? ஏங்க நான் ஒன்னும் பயப்படலங்க. நீங்க தான் வேணும்னு பயமுறுத்திட்டே இருக்கீங்க. இப்ப நான் வெடிக்கணுமா வேணாமா? சும்மா சத்தம் போட்டுலாம் இருக்காதீங்க. நீ எதுக்கு நான் சத்தம் போடுறதுக்குலாம் பயப்படுறா? அமுல் பேபி இல்ல சப்ப மாட்டுரு. வா வா, அட வான்றா. சொல்லுங்க சார். ஹாப்பி தீபாவளி செல்வி. தேங்க்ஸ் சார். ஆமா, நீ வேலைக்கு வரமாட்டேன்னு ஏன் என்கிட்ட சொல்லல? மறந்துட்டேன் சார், மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஓகே ஓகே, பதறாத. அதுக்கு எதுக்கு சாரிலாம் சொல்லிட்டு இருக்க? இப்ப நீ ஃப்ரீயா இருந்தா வீடு வரைக்கும் வந்துட்டு போறியா? எதுக்கு சார்? ஒண்ணு இல்ல, சும்மாதான். ஜஸ்ட் உன்னை பார்க்கத்தான். புரியல சார், எதுக்கு பார்க்கணும்? குழந்தை மாதிரியே கேட்குற பத்தியா? அதுதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் யுவர் இன்னசென்ஸ். சார் ஒன்றும் இல்லை செல்வி, உனக்காக ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன். அதை கொடுக்கலான்னு தான் உன்னை வர சொன்னேன். எப்போ வர? ஐயோ, எனக்கு அதெல்லாம் வேணாம் சார். ஏன் வேண்டாம்? கிஃப்ட்டுங்கிறது வெறும் gift இல்ல, எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். என்ன சார்? அது ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல வச்சிருக்கிற அன்போட வெளிப்பாடு. நான் யாருக்கிட்டயும் அப்படிலாம் வாங்குறது இல்ல சார். மீ டூ. என்கிட்டயுமா? ஆமா சார். அப்போ எல்லாரும் மாதிரியும் தான் நானுமா? வாட் செல்வி, ஏன் இப்படி இருக்க? எப்படி சார்?